ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு லிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து புஜிகிரி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கைஸ் டெய்லி எனக்கு வீடியோ போறதுக்கே சேர்ஃபுல்லா இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்துல கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோடு உண்மையிலேயே வேற லெவலா இருக்கும் கைஸ், கன்ஃபார்ம். நான் அது கேரண்டி. இதுக்கப்புறமா வேற லெவலா போவோம். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுவே எனக்கு போதும். சரிங்க கைஸ், இதோட நம்ம ரொம்ப பேசாம கதை போலாமா? அப்ப அவனும் இவன் அடிக்க அவனோட கையை எடுத்துனாரு. இல்லடா, இடத்துல சாக கூடாது, டேய் சீக்கிரம் மாட்டா. அப்ப பார்த்தா நம்ம சென்னியாவும் இவன் தலையை பிடிச்சி இந்த வாங்கிக்கோ அப்படின்னு ஸ்டாண்டர்டா வைக்க அவன் அடி தர்றோம், அடிச்சு சொருறான் கணத்திலேயே. ஆனா என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த இடம் வீங்கிறது மட்டும்தான். ஆனா இவனோட கையை உள்ளே பாத்தீங்கன்னா அப்படியே எலும்புகள்லாம் நொறுங்கிடுது. எல்லாரும் இதை பார்த்துட்டு ஷாக்காக, இன்னொரு பக்கம் இவனுக்கே கை வலிக்குது, இவனும் ஷாக் ஆகுறான். என்னடா இது ஓட்டோட பஞ்சாங்க வாங்கிட்டானா? அவனோட கான்கிரீட் மாதிரி இருக்குமேடா பஞ்சு, எப்படா இவன் தாங்கினா? மரிட்டோவுக்கே டஃப் கொடுத்தவன் எப்படா இவன் அப்படின்னு ஒவ்வொருத்தனுமே பதட்டமாக. இந்த மேட்ச்ல டோமாஸ் எடி ஆராஜி தான் வின்னர். சூப்பர் சூப்பர் பிச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் இந்த பூதமா சொல்ல, அதுதான் ஆராட்டின் சூப்பர் கூல் தெரியுமா அவன் அப்படின்னு மரிட்டவும் இன்னொரு பக்கம் சொல்றான். சரி என்ன ஓட்டா, என்ன ஆச்சு அப்படின்னு மரிட்டவும் கேட்க, வாய மூடு. அப்ப ரெஃப்ரியான அவனும், ஓட்டா என்னடாச்சு? இல்ல நான் டாய்லெட் போயிட்டு வரேன். அப்ப அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது அவன் கையை பார்த்தா எல்லாம் செவந்து போயிட்டு இருக்குது. அப்ப இன்னொரு பக்கம் இவனும் வந்துட்டு, என்னோட சான்ஸ் வந்துடுச்சுடா, உன்னை நான் பொழந்து கட்ட போறேன்டா. இன்னொரு பக்கம் ஹீரோவோ தலை சுத்திட்டே இருக்கு தலைவனுக்கு. இன்னொரு ரவுண்ட்ல போக முடியாது, எதுனா பண்றா. செமி ஃபைனல் ரவுண்ட் பிளேயர்ஸ் கிட்ட வாங்க, ஆரம்பிங்க. ஸ்டோன் பேப்பர் சீசர். அத பார்த்தா நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டு அவன் தோத்துறான். சூப்பர், இந்த முறை நான் பஞ்ச் பண்ணோம். ஆனா என்னோட பஞ்ச் லைட்டா இருக்குமே, இவன் வேற மிர்ஜாக மாட்டான். நான் தயாரா தம்பியா. டேய் குட்டி பையா, நீ பேசுறதுக்குலாம் ஒண்ணு நான் வச்சு சேரண்டா. இவனோட பஞ்ச் எல்லாம் வெறும் சாதாரணமானதுதான் அப்படின்னு நம்ம ஜபாசிரி யோசனை இருக்க. ஹீரோவும் போயிட்டு அடிக்க போக இன்னொரு பக்கம் ஜபாசிரியே என்னன்னு தெரியல, திடீர்னு அவன் நடுங்குறான். இவன் வரது பார்த்தா ஏதோ பெரிய அட்டக்கா பண்ண போறான் போலியே அப்படின்னு இவனோட கண்ணை பார்த்தா அதுல 2 பொண்ணுங்க போறது இவன் பாத்துட்டு இவனு திரும்புறான். பொண்ணுங்க பாக்குற டைமாடா இது. அப்ப தலைவன் அவனும் ஒரு குத்திட்டு லைட்டா எப்படியோ, என்னடா இது இந்த டெக்னிக்கா? இது அந்த 7 டெட்லி ப்ரோஸ்ல வர சைனீஸ் டெக்னிக். இதை யாராலையுமே பண்ண முடியாது. அது ஒரு செகண்ட்லயே வர பஞ்ச் ஆச்சு, அவ்வளவுதான். இதோட ஜபாசிரி ரொம்ப கதை போறான் அப்படின்னு அவனும் வெளியிட போட்டு பேசினு இருக்க. ஜபாசிரி கதறான், என்னடா பண்ணு முடிக்கிறான், முன்னடா அடிச்சோன்னு. இதோட வின்னர் டோமாஸ் யாராச்சு அப்படின்னு அவனும் கை தூக்க, இல்ல இது நியாயமே இல்ல அப்படின்னு அவனும் போயிட்டு தலையிலேயே அவன் தலையை முட்டின்னு இருக்கான். ஆராட்டேன் நீ நானுங்க அப்படின்னு அவனும் போயிட்டு ஃபைட் பண்றதுக்கு நம்ம மரிட்டும் வரான். இப்போ நம்ம ஹீரோக்கு அவ்வளவுதான், கதையே கலங்கிடுது. தலைவனும் அடிக்கின்னு இருக்கு. பக்கத்துல இருந்த சென்யாவும் திரும்பி இன்னொரு சமயம் அவன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. வாய மூடுறா, என்ன சொன்ன? இதை கேட்டு நம்ம மரிட்டவும், அப்பனா என்ன நீ கேவலப்படுத்துறியா? என்ன இது வரைக்கும் யாரும் வாய மூடுன்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு அவனும் சொல்ல, எவ்வளவு பயந்துடுறா. பிளேயர்ஸ் 2 பேரும் முன்னாடிப்பாங்க. அவ்வளவுதான், என்னையோட நான் நரகத்துக்கு போறணும், சொர்க்கத்துக்கு போறணும், சாவு கன்ஃபார்ம். கவலைப்படாதடா, உனக்கு கூட இருக்க வில் பவர் யூஸ் பண்ற, நான் சப்போர்ட் பண்றா அப்படின்னு இவனு பில்டப் கொடுக்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மரிட்டவும், நான் உண்மையிலேயே ஆராட்டின்னு அன்னைக்கு என்ன அவன் அடிக்கும் போது அந்த ஹாங்கி பீப்புளோட ஃபீல் தான் எனக்கு வந்தது. உண்மையிலேயே அவன் ரொம்ப திறமையானவன் தான். அப்போ பார்த்தா ஸ்டார்ட் பண்ண இவன் தயாரா இருந்து ஒரு அடி கொடுத்து வர அவ்வளவு ஃபோர்ஸா இருக்குது அந்த அட்டாக்கு. அந்த டைம் திடீர்னு நம்ம ஹீரோக்கும் வயிறு வலிக்க, வயிறு சவுண்டு பத்தினால ரெஃப்ரியும் பிரேக் நேத்துங்க. அப்ப எல்லாரும் ஷாக் ஆக, டாய் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் போறான். அங்க போய் கதவை தரட்டா நம்ம ஓட்டாலும் என்னன்னு தெரியல, ஹீரோ அடிச்சதுக்கு வந்து அப்படியே மயக்க போட்டு இந்த பாத்ரூம்ல வீந்துட்டு இருக்கான். கதவு திறந்தோடனே வீரானா அவ்வளவு அடிப்பல. இது பார்த்து ஹீரோவோ கத்துறான். அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு எழுப்ப, என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்ப ஹீரோவும் பதன்னு இருக்க, அவனும் கதன்னு இருக்கான். பார்த்தா அவன் மண்டையில இருந்து எல்லாம் ரத்தம் வந்திருக்குது. ஹீரோ அடிக்கலன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் நம்ம ரெஃப்ரியும் பாத்ரூம்ல இருந்து இதெல்லாம் எடுத்தேன், இது மினட்டோ ஓடுது. இப்ப இவங்க எல்லாரும் முடிவு பண்ணிடுறானுங்க, மரிட்டோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மினட்டோ கேங் தான் அப்படிங்களா, நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஒரு நிமிஷம் இல்லைங்க, இது மினட்டோவை சேர்ந்த காஞ்சிரோவோட ஸ்டைலே கிடையாது, அவ இப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது. ஆனா எல்லாருக்குமே தெரியுமே மினட்டோ தான் இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட அந்த சிம்பிள் போட துணி இந்த பாத்ரூம்ல கிடைச்சதுல அப்படின்னு அவங்க தானே பண்ணிருக்கணும் அப்படின்னு இவனும் பேச, இவன் பிடிச்சிட்டு முதல்ல எனக்கு ஓட்டா மட்டும் குணமானா போதும், அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல இதே மாதிரி பேசியிருந்த கன்ஃபார்ம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ, இல்ல என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு அவனும் அமைதியாக. அதுக்கப்புறம் இவனுக்கு 3 பேரும் கிளம்பி வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோவும் அப்படின்னடா பிளாஷ்பேக் இவனுக்குள்ள தோஸ்தா என்ன ரெஃப்ரியும் அந்த காலத்திலேயே நம்ம மரிட்டோவும் ஓட்டாவும் மிடில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்போத்துல இருந்து தான் இவங்களுக்கான ஃபைட்டிங் டெக்னிக்லாம் ஸ்டார்ட் ஆனதே. அப்போதுல இருந்து இவங்க கேங்க
தனியா உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மரிட்டோவுக்கும் ஓட்டாக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஆழமானது. இவனுக்கு எதுனா ஒண்ணுனா அவனால தாங்க முடியாது அப்படின்னு இவனுங்களும் பேசின்னு போகும்போது இன்னொரு பக்கம் அந்த பார்க்லயே நம்ம தலைவன் ஜாபுவும் உட்காந்துன்னு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவா வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஆராட்டின் வந்துட்டியா? மலரோ நீங்க என்ன பண்ற? நீ அந்த சிக்மால சேர்ந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி என்னடா ஆச்சு? என்ன வெல்கம் பார்ட்டி எல்லாம் கொடுத்தாங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. கடைசியா தேவையில்லாம என்னோட வயிறு கலக்கிறதுனால பாத்ரூம் போக மாதிரி நிலைமை வந்துருச்சு. அதனால என்னால சண்டை போடவே முடியல. நானே யோசிச்சுன்னு இருக்கேன் இந்த சிக்மாவை விட்டு கட்டாயமா வெளியே போயிடலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு சண்டை எல்லாம் அவ்வளவு செட் ஆக மாட்டேங்குது. அப்ப இதை கேட்டா அவ்வளவு கிட்ட வந்து இவன் அடிக்க, நீ என்னோட அண்ணனை தோக்கடிக்கணும், அப்பதான் அவன் சிக்மாவை விட்டு வெளியே வருவான், அதுக்காக தான் நான் உன்னை இந்த சிக்மால சேர சொன்னேன். அந்த வேலையை செய்யாம நீ தேவையில்லாம காரணம் சொல்லின்னு இருக்க. இதெல்லாம் அவங்க அம்மாவும் கேட்டுதான் இருக்காங்க. ஆராஜின் எனக்காக இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஆட்டின் ஒன்று கொடுக்க, அவ்வளவுதான் தலைவன் பயங்கர இதுக்கு, தம்பி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இங்க அப்படின்னு அது உதவ வந்து கேட்க, இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் வெளியே போயிட்டு பொண்ணு நில்லு, நேத்து என்னோட பையனை கிஸ் பண்ணியா இல்லையா என்ன கேட்கறாங்க பாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் இல்ல மனசுல பார்த்தா நான் இங்க வந்ததுக்கான காரணமே எப்படியாச்சும் ஆராய்ச்சி என்னோட அண்ணனை தோக்கடிச்சிட்டானா அதுக்கப்புறம் முழுக்க அவன் சிக்மால இருந்து வெளியே வந்துட்டு எனக்கே சொந்தமாயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரியே பண்றாங்க. என்ன பண்றது? அதுக்கப்புறம் ஹீரோவா வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிருக்கான் எப்படியா சண்டை கத்துக்கணும்னு. தம்பி எப்படா உனக்குள்ள இப்படி ஒரு ஆர்வம் வந்தது? என்கிட்ட சொல்ல வேண்டியதுதான்டா, நான் உனக்கு கத்து தரேன்டா, நீ கவலையா படாதடா. அப்ப பார்த்தா அவனும் டெக்னிக்கலா கத்து கொடுக்குறான். சரியா நீங்க சொல்லிதாங்க நான் கன்ஃபார்மா எல்லாத்தையும் கத்துக்கிறேன். எப்பதான் மரியாதை கொடுக்க தோணுதோ கத்து கொடுங்க பாத்துக்கலாம். இன்னொரு பக்கம் எங்க அம்மாவை ஒட்டு கேட்டு இருக்க, என்னடா பையன் பண்றான்? அப்ப நம்ம ஹீரோவும் நைட்டு ஃபுல்லா வாட்சி ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜபாஷரியும் அவனோட ஃப்ரெண்டும் அவனும் ரோட்ல நடந்து போயின்னு இருக்கும்போது அவங்க எதிர்க்க மினிட்டோ கிராங்க சேர்ந்த பசங்களும் ஜாலியா பேசின்னு இருக்கானுங்க. அதை இவனும் பார்த்து டென்ஷன் ஆயிட்டு சரி கண்டுக்காதவா போயின்னு இருக்கலாம். டே ரொம்ப கிம்பு வளர்த்துற போறா வேணாடா. அப்ப அவனும் போகும்போது இவனுங்களும் கேள்வி பண்ண, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், மினிட்டோ உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜபாஷரியும் போட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, ஏன்டாடி இப்படி பண்ற, வாடாடியே போயிடலாம். இன்னொரு பக்கம் மினிட்டோ கேங்க சேர்ந்த பசங்களை பின்னாடி வந்து அந்த என்ஜி பாய்ஸும் கும்பல் சேர்த்து குமுறி எடுக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் இந்த என்ஜி பாய்ஸோட கேங் லீடரும் அவனும் கொஞ்சம் வில்லத்தனமா சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இவனுங்களும் பிடி பீரியட்னால பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. திடீர்னு மினிட்டோ கேங்க சேர்ந்த ஒருத்தரும் மத்தக்காரா என் கூட வந்து பாருங்களேன் நம்மளோட கேங்குக்கு என்ன இருக்குதுன்னு. பசங்க பாவம் பார்த்த அந்த இடத்துல இவனுங்களை கட்டி போட்டு அடித்து வச்சிருக்கானுங்க. அப்ப இவனுங்களும் தப்பா புரிஞ்சுக்கிறானுங்க, இந்த வேலை எல்லாமே அந்த சிக்மா கேங் தான் பண்ணிருப்பானுங்க, கன்ஃபார்ம் எனக்கு நல்லா தெரியும். ஆமா சரியா தான் சொல்றேன், அவனுங்க பண்ணாம வேற யார் பண்ணுவா? ஆனா இன்னொரு பக்கம் நம்ம குடிமை மணியான ஒரு கேங்க கூட்டு போயிட்டு தேவையில்லாம அந்த சிக்மா கேங் பசங்களை போட்டு அடிச்சிட்டு வரானுங்க. இதை வந்து நம்ம சிக்மா கேங் சேர்ந்த மரிட்டோவும் பார்த்துட்டு ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சு அதுல இவங்க ரெண்டு பேரையும் அதால மரிட்டோவை ஓட்டாவையும் அடுத்தது நீங்க தான்ன்ற மாதிரி போட்டுருக்குது. இதை பார்த்துட்டு அவனும் ரொம்ப கடுப்பாயிரான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மினிட்டோ கேங் இருக்கிற இடத்த காமிக்க அந்த இடத்துல உள்ள மத்தக்கரவும் நீங்க கவலைப்படாதீங்க சார், நம்ம அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டோம், ஒருத்தருக்கு எலும்பு முடிஞ்சிருக்குது, ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க காம்ப்ளிகேட் தான் இருக்காங்க மாஸ்டர் அப்படின்னு ஜாபும் சொல்ல, இன்னொரு பக்கம் வெளியே அடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு திடீர்னு பார்த்தா நம்ம மரிட்டோ தான், ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த இடத்துக்கு நீ என்ன பண்ற? மத்தக்கரவும் உனக்கு என்ன வேணும் மரிட்டோ, என்ன விஷயமா வந்திருக்கேன்? நான் உங்களோட லீடர் கிட்ட பேசத்து வந்திருக்கேன், தயவு செஞ்சு நீங்க குறுக்கல வராதீங்க, வந்தீங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், பண்றதையும் பண்ணிட்டு உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கியா, உன்னோட முகத்தை காமி கேஞ்சிரோ அப்படின்னு அவனும் சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது முன்னாடி நிறைய ஆன்லைன் சீரிஸ்லாம் போட்டிருக்கோம், கன்ஃபார்ம் அதை போய் செக் பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் அதாவது சப்ஸ்கிரைப் தான் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அந்த என்ஜி பாய்ஸ் கேங் தான் இந்த சிக்மாவுக்கும் மினிட்டோவுக்கும் இடையில கலகம் மூட்டி ரெண்டு பேரையும் சண்டை போட வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பெருசா பண்ண போறானுங்க. அதுதான் பிளான் நடந்துங்குது. பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேற லெவலில் போகுது எபிசோட்லாம். அதனால யார் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சோமா?